ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கோவில் நிலத்தில் வசிக்கிற மக்கள் வெற்றி வீடு திட்டத்துக்கு தகுதியானவர்களா இல்லையான்றதையும், நான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாடகை வீட்டில் தான் வசிக்கிறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி வீடு திட்டம் கிடைக்குமா கிடைக்காதான்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றி வீடு திட்டம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பல தகவல்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண யூடியூப் வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ நம்ம கமெண்ட்ஸில் அடிக்கடி கேட்குற முக்கியமான 2 கேள்வியை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோயில் நிலத்தில் வசிக்கிறோம், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி வீடு திட்டத்து மூலயமா பார்த்தீங்கன்னா வீடு கிடைக்குமா கிடைக்காதான்ற கேள்வி தான். ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லை, நாங்கள் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் வசிக்கிறோம், எங்களுக்கு வெற்றி வீடு திட்டம் மூலயமா பார்த்தீங்கன்னா வீடு கிடைக்குமா கிடைக்காதான்ற கேள்வி தான். நம்ம கமெண்ட் செக்ஷனில் சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் பல வருடங்களாக கோயில் நிலத்தில் தான் வசிக்கிறோம், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோவில் நிலத்தில் தான் வீடு இருக்குது, எங்ககிட்ட பட்டா கிடையாது, எங்களுக்கு வேறு சொந்த நிலமும் இல்லை, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி வீடு திட்டம் மூலயமா பார்த்தீங்கன்னா வீடு கிடைக்குமா கிடைக்காதான்ற பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க, கோயில் நிலத்தில் வசிக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வெற்றி வீடு திட்டம் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது, கோயில் நிலத்தில் வசிக்கிற யாருக்குமே வெற்றி வீடு திட்டம் கிடைக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது இப்போதைக்கு அஃபிஷியலா. ஏன்னா இதுக்கு முன்னாடி கலைஞர் கனவுலன்ற திட்டம் மூலமா பார்த்தீங்கன்னா குடிசையில் வசிப்பவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் கோயில் நிலத்தில் வசிப்பவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் நிலமே இல்லாதவங்களும் பார்த்தீங்கன்னா பல பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் பெருசாக கணக்கு எடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த திட்டம் போல தான் இப்பயும் இருக்கணும் நம்மளால இப்போதைக்கு அஃபிஷியலாக சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு வந்த கலைஞர் கனவுல திட்டத்தை விட இப்போ கொண்டு வரப்பட்ட வெற்றி வீடு திட்டம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நம்பலாம். உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடு கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3,10,10,000 ரூபாயிலேருந்து 3,50,000 ரூபாய் வரைக்கும் தான் அமௌண்ட் வந்ததா சொன்னாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அதிக பேருக்கு பார்த்தீங்கன்னா பில் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் அது போல பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வர திட்டம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ குடிசையில் வசிப்பவருக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ பட்டா இல்லாதவங்க, கோயில் நிலத்தில் வசிப்பவர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக இந்த திட்டம் கிடைக்கும். நெக்ஸ்ட் நகரத்தில் வசிக்கிற நாங்கள் என்ன பண்ணுறது, நகரத்தில் நாங்கள் குடிசையில் தான் வசிக்கிறோன்ற பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ சிட்டியில் குடிசையில் வசிக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான திட்டம் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது இ-சேவை மையத்தில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த திட்டத்துக்கு. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால கொண்டு வரப்பட்ட திட்டம் கிடையாது, பிரதமர் நரேந்திர மோடியால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் தான். திட்டம் மூலமா நீங்க இப்பதான் சிட்டியில் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு உதவித்தொகையை பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபாய்ன்ற மாதிரி கொடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க. அந்த 2,10,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 தவணை அப்படி இல்லைன்னா 3 தவணையா தான் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க கொடுக்குற அந்த 2,10,000 பார்த்தீங்கன்னா 1,50,000 பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், அதுல 60,000 பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன வெற்றி வீடு திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது. ஆனா இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா PMAYU என்ற அஃபிஷியல் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இது அப்ளை பண்ண தெரியலனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற இ-சேவை மையத்தில் போய் நீங்க சொன்னீங்கன்னா அவங்களே அப்ளை பண்ணி தருவாங்க. சோ இந்த PMAYU இந்த திட்டத்தை நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்ககிட்ட பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், இன்கம் சர்டிபிகேட், உங்ககிட்ட பழைய ரேஷன் கார்டு இருந்தா ரேஷன் கார்டு எடுத்துங்க, அப்படி இல்லைனா ஸ்மார்ட் கார்டு எடுத்துக்கோங்க. சோ இந்த எல்லா ப்ரூஃபும் எடுத்துக்கிட்டு உங்க பக்கத்துல இருக்க இ-சேவை மையத்துக்கு போயிட்டு இது மாதிரி PMAYU என்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் தெரிவிங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். தொடர்ந்து முக்கியமான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய் மக்களே.